அல்லாஹ்வுக்காக வேண்டி வந்தோம். அதே ரமலானை 1 மணி நேரம் நின்று குர்ஆனை 1.25 திருமுறை ஓதுவதை செவிமடுத்து கேட்டோம். குர்ஆனை கேட்டது ஒரு பாக்கியம் வேணும். அதுக்கு உட்கார்ந்து கேட்கறத விட தொழுகையை கேட்கிற பாக்கியம் இருக்கு பாருங்க, அது பேர் ஆனந்தம். 20 ரக்காத்து முட்டிய படிச்சு எதிர்த்து தொழுற அந்த பாக்கியம் எல்லாம் அல்லாஹ் யாருக்கு தருகிறான்? அல்லாஹ் யாரை நேசிக்கிறான் அவருக்கு தருகிறான். இதெல்லாம் யாருக்காக? அல்லாஹ்வுக்காக செய்யும். இப்படி ரமலான் மாதம் கொடுத்த எல்லா அமல்களும் நாம் சொந்த மனைவிக்காக வேண்டியோ, பிள்ளைகளுக்காக வேண்டியோ, குற்றால பெருமத்தினர்களுக்காக வேண்டியோ, அது நமக்கு பிரியமான காலத்தில் நாம் செய்யல. நாம செய்யறதெல்லாம் நீதா அல்லாஹ்வுக்காக செய்யறோம். அதான் அல்லாஹ் சொல்றான், எனக்காக செஞ்சீங்க, நீங்க அல்லாஹ்வுக்காக செஞ்சீங்க, அல்லாஹ்வுக்காக ரமலான் புத்தகம் ஒரு வேலை தியாகம் பண்ணீங்க. அதே தியாகத்தை ரமலானுக்கு பின்னாலும் நீங்கள் செய்யுங்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே குறிப்பிடுகிறார். எப்ப நீங்க செய்ய தவறிட்டீங்களோ அல்லாஹ்வே சொல்றான், நீ ரமலானை மட்டும் வணங்கினா நீ ரமலான், நீ அல்லாஹ்வை வணங்கி ஆனந்தம் என்று அல்லாஹ் குர்ஆனிலே திட்டவட்டமாக சொல்லி காமிப்பார். அதே கேள்வி நம்மிடத்தில் ஒவ்வொருவரும் கேட்கப்பட வேண்டும். நான் அல்லாஹ்வுக்காக வேண்டி இருக்கிறேனா அல்லது வணக்க வழிபாட்டுக்காக வேண்டி இருக்கிறேனா? பிறரை பார்க்கின்றதுக்காக நான் அமல் செய்கிறேனா இந்த அல்லாஹ்வுக்காக அமல் செய்கிறேனா? ஒரு முஸ்லிம் அல்லாஹ்வுக்காக அமல் செய்யக்கூடியவனாக இருந்தால் எல்லா காலத்தும் வழிபாட்டை அவனை பார்க்க முடியும். அல்லாஹ்வுக்காக செய்வது மட்டும்தான் இந்த அந்தஸ்து. ஒரு முஸ்லிம் மக்கள் பார்க்கப்பட வேண்டும், நான் ஒரு சபை செய்திருக்கிறேன், நான் நோன்பு பிடித்திருக்கிறேன், நான் தராக எல்லாமே ரமலானை கரெக்டா செய்யறேன் அப்படி ஒரு மக்களுக்காக வேண்டி செய்தால் அல்லாஹ் சொல்கிறான், நீ வசதி வாங்கிடுறான், நீ புரியுதுன்றான். இப்படி ரமலான் செய்யக்கூடிய ஏராளமான நன்மையான காரியங்கள் அனைத்தும் அது நாம் அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்வதாக இருந்தால் ரமலானுக்கு பின்னாலும் தொடரப்பட வேண்டும். அப்படி தொடர்ந்தால் முஸ்லிம்கள் வெற்றியாளர்கள். ரமலானுக்கு பின்னால் தவறிவிட்டால் பாவிகள், நஷ்டவாதிகள். நாம் மாத்திரம் நஷ்டவாதிகள் அல்ல, நம்மளுடைய அனைத்து அமல்களும் நஷ்டத்துக்குள்ளாக்கப்படும் என்று அல்லாஹ் சொல்கிறார். ஒரு வியாபாரம் முறையாக முதல் போட்டு முறையா வியாபாரம் செஞ்சா லாபத்தை பார்க்கலாம். இது உலக நியதி யதார்த்தம். குடும்பக்காக முதல் போட்டு குடும்பக்காக வியாபாரம் செஞ்சா ₹1,00,000 போட்டுருந்தாலும் ₹1 கூட லாபம் எடுக்க முடியாது. காரணம் அசட்டை, அலட்சியம், பொதுமொன்று தன்மை, மறதி இதெல்லாம் வியாபாரத்தில் இருந்தால் நீ எத்தனை மில்லியன் போட்டாலும் ஒரு நாள் ₹1 எடுக்கணும். காரணம் நீ குடும்பக்காக இருந்ததினால் லாபம் போனதல்ல, உன் அசல் முதலே போயிடுச்சுதான். ரமலானுடைய நன்மை அப்படி இப்படி நான் சும்மாவா இருந்தேன், பெரிய சூஃபியா இருந்தேன், பரியாசத்துக்கு வந்துட்டேன் அப்படி 1000 பேசுவதை விட அந்த பேச்சுக்கள் கடைசி வரைக்கும் நிரந்தரமாக இருக்க வேண்டும். நான் அடிக்கடி பயான்களில் சொல்வது உண்டு, பெரும்பாலான முஸ்லிம்களை அதிவாசலுடைய சப்புகளை பார்க்க முடியவில்லை, மையத்தாக்கி வெற்றிகளை தான் பார்க்க முடிகிறது. நிறைய பேர் தான் பார்த்தோம். அவர் குடும்பம் யாரையா பார்க்கிறோமா? நிறைய பேர் கேட்கிற கேள்வி, நான் பார்த்தே இல்லையே, பரியாசத்துக்கு வருவாரா? எப்ப கேட்கிறோம், மையத்தை பார்த்து கேட்கிறோம். தொழிலாளிகள் தொடர்ந்து பரிவாரத்துக்கு வந்தாலும் சரி, யார் நோட்டா போனாரு 1000 அடையாளம் சொல்ற அவர்தான சொல்லுவார், ஆள் அப்படி இருப்பார். என்ன அடையாளம் சொன்னாலும் அந்த மண்ணில் ஏற காரணம் என்ன? நாம் ரமலானை வணங்குகிறது, அதனால அந்த அடையாளம் தெரியும் கிடையாது. ஒரு ரமலான் இந்த சொல்றீங்க போன ரமலான் அப்படி அடையாளம் இருக்கும். தொடர்ந்து எல்லா நாட்களும் அல்லாஹ்வை தொடர்ந்து இருக்க வேண்டும். அதெல்லாம் ஒரு நோக்காளிக்கான அடிப்படை மரியாதை. மேல சொல்லப்பட்ட மேற்கோள் காட்டப்பட்ட அத்துணை உதாரணங்களும் நாம் நம் ரமலானில் மாற்றம் செய்வதால் ரமலானுக்கு பின்னாடி தொடர்ந்து செய்யப்பட வேண்டும். அப்படி செய்தால்தான் அல்லாஹ் சொல்லுகிறான், உங்களுடைய அமல்கள் எல்லாம் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக ஆகும். கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க, எவ்வளவு விழுந்து தொழுகிறோம், எவ்வளவு அழுதுக்கிறோம், எத்தனை புராணம் முடிச்சிருக்கிறோம், எத்தனை திட்டங்கள் அல்லாஹ் முடிச்சிருக்கிறோம், சொந்த உழைப்பு எவ்வளவு தாமதங்கள் பண்ணியிருக்கிறோம். கடைசி 10 நாட்கள் சரியத்தினால வாங்கி பார்க்கப்படாதுனாலும் பரப்புடைய அந்தஸ்துக்கு தாண்டாலும் இரவு தொழுகையை பெரிய கிராண்டா நடத்துறாங்க எல்லா ஊர்லயும். நல்லா தெரிஞ்சுக்கங்க, ஒரு பரலை விட எந்த இரவு முழு வணக்கம் அல்லாஹ் முன்னாடி சிறப்பானது கிடையாது. ஒரு பரல இருக்கிற அந்தஸ்து இரவு முழுக்க தொழுகிற தொழில் கிடையாது. நிறைய ஜனங்கள் ரமலான பண்ற பெரிய தவறு தெரியுமா? நோம்பு வைக்க மாட்டாங்க, பஜர் தொழ மாட்டாங்க, ஆனா இரவு வணக்கத்துக்கு முதல் சம்பிரதிப்பான். ஏன்னா இரவு வரை இது நேரம் கிடைக்குது. அது ஒண்ணு. 2வது, இரவு தொழுக தொழுதா நேரடியா சொல்ல யார் சொன்னா அது ஒண்ணும் கிடையாது. இரவு தொழுகைக்கு முக்கியத்துவம் தரப்பட வேண்டும். யார் தரப்பட வேண்டும்? அதுதான் தராபியா சொல்லுவோம். 20 ரக்காயத்துக்கு நோக்கம் தியாகம் என்ன தராபியாவுடைய முதல் இரவு தான் தியாகம் இல்லை. இதுல 20 ரக்காயத்து சொல்ல மாட்டான். ஒன்னே காலத்துக்கு ஆபிதா சிரமப்பட்டு ஓடுற சப்தம் இல்ல. அந்த மாதாளத்துக்கு யாருமே காது கொடுத்து கேட்க மாட்டாங்க. இரவு வணக்கத்திற்கு ஒரு 4 சின்ன சுறா ஓடுவாங்க. அதை முன்னாடி செய்வாங்க, 2 மணி மரியாதை ஓடிடுவாங்க. இப்படி எல்லாம் ஆசை செய்ய சொன்னாங்கன்னா முக்கிய அமல்களை போட்டோ விட்டுட்டு ஒரு சுண்ணத்தான ஒரு நம்பிக்கையான அமல்களுக்கு ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் தரும்? கொஞ்சம்